அன்பின் திருப்புறமே இறையேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியா. அன்பின் திருப்புறமே இறையேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியா. இறைக்குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் பலையுடனாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் பலையுடனாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை மொழியடிக்க அங்கு நிகழ்ந்த வரியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பரிபொருளாம் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை மொழியடிக்க அங்கு நிகழ்ந்த வரியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பரிபொருளாம் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறைக்குலம் வளர்ப்போம். இறைக்குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் பறையுடனாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான என் திருஇறுதி ஆண்டவரின் அன்பு இறை சகமுமே, இதோ நாம் பாடிய வருகை பாடலிலே இறைக்குலமே வருக என்று புனித வின்சென்ட் டே பால் பாடகர் குழு அரும்கொடை இயக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைந்ததற்காக அற்புத குழந்தை இயேசு வழியாக நன்றி சொல்ல வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன், அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியானது நன்றி திருப்பலியாக லில்லி ரோஸ்மேரி நன்றி திருப்பலியாகவும், நாகலட்சுமி 62வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், இறந்த ஆண் மேலைப்பாட்சிகளாக ஆந்தனி சாமி பெர்னாண்டோ 3ஆம் வருடம், சிஸ்டர் டயானா மேரி, ஜோசப் ராஜரத்னம் பெர்னாண்டோ, ரோசி தாமஸ், டிஏ தாமஸ், ஃபிலோமினா ஸ்டீஃபன் மற்றும் சௌமியா. மேலும் இன்றைய நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வின்சென்ட் டே பால் பாடகர் குழு அரும்கொடை இயக்கம் இவர்கள் செய்து கொண்டு வரக்கூடிய அனைத்து வேலைகளிலும் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு வழியாகவும் ஒளியாகவும் இருந்து பாதுகாத்து அவர்களை மென்மேலும் ஆசீர்வதித்து 100 மடங்காக தரக்கூடிய உண்மையுள்ள அன்பு பிள்ளைகளாக வாழவும், மேலும் இந்த 3 வின்சென்ட் டே பால் பாடகர் குழு மற்றும் அரும்கொடை இயக்கத்தில் இருந்து போயிருக்கக்கூடிய அனைத்து ஆண் மேலைப்பாட்சிகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும், மேலும் இன்றைய நாளில் நம் பாசமிகு பங்கு தந்தை பிஐ அந்தோணிராஜ் இந்த இடத்தை விட்டு சென்றிருக்கிறார். எனவே அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் அவர் செல்லவிருக்கக்கூடிய
அந்த இடத்துல அவர் செய்யவிருக்கக்கூடிய அந்த பணிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவாவும் வார்த்தையானவர் குடிக்கொள்வதற்கு புனித மரியாவின் திருவயிற்றை தேர்ந்து கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவருடைய துணையால் பாதுகாக்கப்பட்டு அவருடைய நினைவை கொண்டாடும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் அரச குருக்கள், தூய மக்கள், உங்கள் அழைப்புக்கேற்ப ஒழுகுங்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 2 முதல் 5 மற்றும் 9 முதல் 12 முடிய. அன்பிற்குரியவர்களே, புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாய் இருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள். உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாய் இருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாய் இருக்கவில்லை, இப்பொழுது கடவுளுடைய மக்களாக இருக்கிறீர்கள். முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
பிற இனத்தினர் நடுவில் நன்னடத்தை உடையவராயிருங்கள். அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களைக் கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இதோ ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் இறைவா உம் திருவுள்ளபடியே. இதோ ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் இறைவா உம் திருவுள்ளபடியே. ஆண்டவரின் அடிமை
கூறுகின்றார், உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10. வாசிக்கப்படவிருக்கும் இறை வார்த்தைகள் 46 52 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேத்தேயுவின் மகன் பர்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று, அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு துணிவுடன் எழுந்து, வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான தூய திருவிருத்தி ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, நீங்கள் அரச குருக்கள், தூய மக்கள், உங்கள் அழைப்புக்கேற்ப வாழுங்கள் என்று இப்படியாக முதல் வாசகத்தினுடைய மைய சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, உங்களை இருளில் இருந்து தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாய் இருக்கவில்லை, இப்பொழுது கடவுளுடைய மக்களாக இருக்கிறீர்கள். எனவே முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் அனைவரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று இப்படியாக சொல்லி, பிற இனத்தவர் நடுவில் நன்னடத்தை உடையவராய் இருங்கள். அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களை கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். என் ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் நாம் நீங்கள் அரச குருக்கள், தூய மக்கள், அதற்கேற்பபடி நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லுகிறாரோ, நாம் ஆண்டவரோடு இல்லாத பொழுதெல்லாம்
வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மென்மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. முன்பு கிறிஸ்துவை பெறாத பொழுதும் கிறிஸ்துவை அறியாத பொழுதும் நீங்கள் ஒரு மக்களினமாய் இருக்கவில்லை. ஆண்டவரை நாம் தேடி வரவில்லை. எப்பொழுது? நாம் ஆண்டவரை அறியாத பொழுதும் தெரிந்து வைத்திருக்காத பொழுதும் நாம் ஒரு மக்களிடமாய் இல்லை. அப்படி என்றால் திருமுழுக்கு பெற்ற பிற்பாடுதான் நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக, தூய மக்களினமாக, அரச குலமாக நாம் வந்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இப்பொழுது கடவுளுடைய மக்களாக இருக்கிறீர்கள். எப்பொழுது? நாம் ஆண்டவரோடு இருக்கின்ற பொழுது, திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது, திருமுழுக்கு பெற்ற பொழுது நாம் கடவுளுடைய மக்களினமாக இருந்து கொண்டிருக்கிறோம். முன்பு இரக்கம் பெறாதவர்களாக, அப்படி என்றால் ஆண்டவரை தெரியாத பொழுது நாம் இரக்கம் பெறாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்த பொழுது அதுதான் இருளின் காலமாக இருக்கிறது என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ளக்கூடும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பத்திலே ஒரு கிறிஸ்துவ அடிப்படையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பிற இனத்தவர் மக்களிடத்திலே நாம் நம்முடைய நன்னடத்தையில மிக கவனமாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது நாம் கவனமாய் இருக்கிறோமோ அப்பொழுது மட்டுமே, நாம் கவனமாய் இருப்பதை காட்டிலும் ஆண்டவர் இயேசுவோடு இருக்கின்ற பொழுது மட்டுமே நாம் நீங்கள் அரச குருக்கள், தூய மக்கள், உங்கள் அழைப்புக்கேற்ப ஒழுகுங்கள் அல்லது வாழுங்கள் என்று இப்படியாக நமக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டதை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நாம் வாசிக்க கேட்டோம். கடைசியாக இப்படியாக முடிகிறது: அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களை கண்டு கடவுளை சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள் என்று இப்படியாக நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மைய சிந்தனையாக எப்படியாக கொடுக்கப்பட்டதை நாம் வாசிக்க கேட்டோம். உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்? பர்த்தினியை பார்த்து கேட்கிறார். ரபுனி, அவர்களுடைய பதில் இப்படியாக இருக்கிறது: ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அப்படி என்றால் அவருக்கு ஏற்கனவே பார்வை இருந்திருக்கிறது. பார்வையோடு வாழ்ந்த மனிதர் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே பார்வை இழந்து விட்ட பிற்பாடு அந்த வழியாக நசரேத்து இயேசு போகிறார் என்பதை அறிந்திருந்தும் அறிந்த தருணத்தில் இப்படியாக அந்த கூட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவரை அதட்டுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது பேரப்பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒரு சில தருணங்களில் அவர்கள் பெற வேண்டியதை பெற நினைத்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய கூச்சல் குரலுக்கு நம்மால் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் போய் தொலை, போ, என்ன வேணும் இப்போ உனக்கு, அதுதானே வாங்கித்தரேன், கம்முனீர், அமைதியார் என்று இப்படியாக இதே ஒரு வகையான சூழ்நிலை தான் பர்த்திமேயுவுக்கும் அங்கே அமைந்ததாக இருப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். நசரேத்து இயேசு போகிறார் என்று தெரிந்தவுடனே அவர் கத்துகிறார். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்துகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவரை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் கூட அவ்வப்பொழுது நம்முடைய கைகளிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் அழத் தொடங்குகின்ற பொழுது பேசாமல் இரு என்று நாம் அதட்டுகின்றோம், முறைக்கின்றோம், அடிக்கின்றோம். அவர்கள் அத்தோடு நிறுத்தி விடுவது கிடையாது. மேலும் இன்னும் மிக உந்து சக்தியோடு அவர்கள் கத்துகிறார்கள். அவர்கள் பெற வேண்டியதை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று, தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறாரே. நாம் பல தருணங்களிலே தட்டி பார்க்கிறோம். திறக்காத பொழுது நாம் எழுந்து நாம் போய்கொண்டு இருக்கிறோம். வேறு வழியிலே சொல்ல வேண்டுமே ஆனால் நம்முடைய ஜெபம், வருகிறோம், முழந்தால் படியிடுகிறோம், எனக்கு தேவையானதை அனைத்தையும் ஏதோ பள்ளிக்கூடத்திலே திருக்குறளோ அல்லது மனப்பாட போட்டியோ நடத்துவது போன்று எனக்கு என்னவெல்லாம் தேவையோ நான் அதை அனைத்தையும் அவரிடத்தில் மனப்பாடமாக ஒப்புவித்து விட்டு
நாம் திரும்பவும் சிலுவை அடையாளம் வரைந்து விட்டு நாம் வெளியே சென்று விடுகிறோம். அவர் திரும்ப வந்து பதில் சொல்லக்கூடிய தருணத்தில், நீயும் நானும் இல்லாத பொழுது நான் வேண்டிய வேண்டல்களுக்கு எனக்கு பதில் தாமதமாக கிடைக்கின்ற பொழுது, அப்பொழுதுதான் நாம் பார்வை பெற்றிருந்தும் பார்வை இல்லாதவனாக, அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா, எத்தனை முறை நான் கேட்பது, எத்தனை முறை நான் ஜெபிப்பது என்று சொல்லுகிறோமே. நீங்கள் பேச வேண்டியதை அவர் கேட்டார் அல்லவா? அவர் பேச வருகின்ற பொழுது, நாம் இல்லாத பொழுதுதான், நாம் கிறிஸ்துவோடு இருக்கின்ற பொழுது மட்டுமே நாம் ஒளியின் மக்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவோடு இல்லாத தருணத்தில் பார்வை இருந்தும் பார்வை இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படியாக அவ்வப்பொழுது ஒரு சில நெக் பனியன்களிலே இப்படியாக எழுதுவதை நான் கண்டிருக்கிறேன். முன்பு எப்படி எழுதியிருந்தது என்றால், ஹியூமன் பீயிங் என்று எழுதியிருந்தது. நாளடைவில் இப்பொழுது எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது என பார்க்கப்படுகின்ற பொழுது, பீயிங் ஹியூமன். ஹியூமன் பீயிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பீயிங் ஹியூமன். நீங்கள் நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, நீங்கள் மனிதர்கள், நானும் மனிதர்கள், அவ்வளவுதான். ஆனால் பீயிங் ஹியூமன், ஹியூமன்னஸ், மனித தன்மையோடு வாழுகின்ற பொழுது, பிறருடைய தேவையை அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் அதை நிராகரிக்கின்ற பொழுதுதான் we are failed to become being human. On the other side, we are human being, but when we don't grant the facts to them, we are not being human. எப்பொழுது நாம் மனிதனாக தான் இருக்கிறோமே தவிர மனித தன்மையோடு வாழ நாம் தவறிவிட்டோம். பிரியமானவர்களே, அவர் கேட்கிறார் கேள்வி, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்? ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபத்தில் அல்லது நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜெபத்தில் ஆண்டவர் வந்து திடீரென, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என கேட்கப்படுகின்ற பொழுது, நான் என்ன பதில் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன்? நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அப்படி என்றால், இதற்கு முன்பாக நான் பார்த்திருந்த பார்வையும் நான் பெற்றிருந்த பார்வையும் அது சரியானதாக இல்லாத ஒரு காரணத்தினால் மட்டுமே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று அங்கே அவர் கேட்டுக்கொள்ளுகிறார். அவரும் அவருக்கு கொடுக்கிறார். நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள் எதிர்காலத்திலே உங்களுக்கு நல்ல உணவு கொடுப்பார்களோ அல்லது உடை கொடுப்பார்களோ அல்லது தங்குவதற்கு இடம் கொடுப்பார்களோ என்பது தெரியாது. அப்படி இருந்தும் கடைசி மூச்சு வரை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய பேர பிள்ளைகளுக்காகவும் உழைத்து கொண்டே இருக்கிறீர்களே, அது உங்களுடைய நம்பிக்கை. நாளை என்ன நடக்குமே என்பது தெரியாமல் இருக்கின்ற பொழுதும், அடுத்த வாரம் அங்கே எனக்கு நிகழ்வு இருக்கிறது, அதுக்கு அடுத்த மாதம் இதையெல்லாம் செய்ய வேண்டும், அடுத்த வருடம் இதையெல்லாம் செய்ய போகிறேன் என்று நாம் நினைவில் கொள்ளுகிறோமே, இதுதான் நம்பிக்கை. பிரியமானவர்களே, தூங்க போகின்ற பொழுது மறு காலையிலே நாம் கண் விழிப்போமா என்பதே உறுதி அல்ல. ஆனாலும் அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது மீண்டும் ஒரு புதிய விடியலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்பது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்? என்ன பதில் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம்? இன்றைய நாளை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய வின்சென்ட் தே பால் பாடகர் குழு, அரும்கொடை இயக்கம் பாடகர் குழு அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய ஒவ்வொரு பாடலினையும் நீங்கள் கவனித்திருப்பீர்களா என்பது எனக்கு இன்னமும் தெரியவில்லை. எப்பொழுது நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்கிறோமோ அப்பொழுது அந்த பாடலின் இசை மட்டுமே நாம் கேட்டுக்கொண்டிருப்போம். எப்பொழுது நாம் மனம் தளர்ந்து தோய்வடைந்து தளர்ச்சியாக இருக்கிறோமோ அப்பொழுது அந்த பாடலின் வரிகள், அந்த வார்த்தைகள் நம்மிடத்தில் பேசும். பிரியமானவர்களே,
சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது அந்த வார்த்தையை நாம் கேட்பது கிடையாது. மாறாக அந்த இசைக்கு நாம் தாளம் போட்டுக்கொண்டு நாம் மகிழ்ந்து கொண்டிருப்போம். சோகத்தில், துன்பத்தில், குழப்பத்தில் இருக்கின்ற பொழுது, பாடலை கேட்கின்ற பொழுது அந்த பாடலின் வரிகள் நமக்கு ஒவ்வொரு உண்மையை நமக்கு உணர்த்தும். பிரியமான சகோதர சகோதரிகளை, பாடகர் குழுவில் இருப்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. நீங்கள் அதை நினைத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். வருகை பாடலும் சரி, முதல் வாசகம் முடிந்த பிற்பாடு அவர்கள் பாடக்கூடிய தியான பாடலும் சரி, அந்த முதல் வாசகத்திற்கும் அவர்கள் பாடக்கூடிய தியான பாடலுக்கும் அங்கே வாசிக்கவிருக்கக்கூடிய நற்செய்தி வாசகத்திற்கும் அங்கே ஒரு தொடர்பு இருப்பதை தியான பாடல் வழியாக சிந்திக்க நம்மை அழைப்பு விடுக்கிறார்கள் என்பதை எத்தனை பேர் இதுவரைக்கும் தெரியும் என்பது எனக்கு தெரியாது. ஒவ்வொரு பாடலும் நம்மை ஆண்டவரோடு இணைத்து வாழுகின்ற பொழுது மட்டுமே, நாம் பார்வையுள்ள கிறிஸ்தவனாக இருக்கின்ற பொழுதுமே நாம் இரக்கம் பெற்றவர்களாகவும் ஒளியின் மக்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, சும்மா ஏனோதானோ என்று பாடிவிட மாட்டார்கள் என்பது எனது நம்பிக்கை. நான் ஒவ்வொரு பாடலுடைய வரிகளிலும் சரி, அந்த வார்த்தையிலும் சரி நான் கேட்பது உண்டு. பிரியமானவர்களே, அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அருங்கொடை இயக்கம். என்னது அந்த அருங்கொடை இயக்கம் என சொல்லுகின்ற பொழுது, நம்முடைய பங்கை சார்ந்த ஒவ்வொரு மகனும் மகளும் ஆண்டவருடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மகனுக்கும் மகளுக்கும் இந்த இயக்கத்தின் வழியாக ஆண்டவர் அவர்களை மீண்டும் மீண்டும் அவர்களை அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்க வேண்டும், இருக்கிறது என்பதை நாம் சந்தேகிக்க கூடாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அருங்கொடை இயக்கம் என்பது ஆண்டவர் உன்னை உற்று தண்ணீரால் அவர் நிரப்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வின்சென்ட் தி பால் என சொல்லப்படுகின்ற பொழுது, ஏழைகளுக்கு தேடி உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்கு உடையவர்கள் அதில் இருக்கிறார்கள். ஏன் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு இல்லாத தருணத்தில் இந்த பாடல் இசைக்கின்ற பொழுது முன்பின் தெரியாத கிறிஸ்துவளாக இருந்தும் கூட இந்த பாடலின் வரியாக நாம் கிறிஸ்துவுக்குள் புகுகின்ற பொழுது நாம் இரக்கத்தின் மக்களாகவும் ஒளியின் மக்களாகவும் இருக்கிறோம். அப்பொழுது நாம் அருங்கொடை பெறக்கூடிய அந்த அபிஷேகத்தையும் பெறுகிறோம். அப்படி பெறுகின்ற பொழுது என்னை சார்ந்தவர்களுக்கு நான் எதை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வின்சென்ட் தி பால் அல்லது நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய இயக்கங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் நாம் சந்தேகிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே இன்றைய நாளிலே ஆண்டவர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கேட்பது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டுமென விரும்புகிறீர்? நாம் எதை விரும்புகிறோம் என்பதை நாம் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துவோம். அப்பொழுது நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்ற வார்த்தையின் வழியாக நாம் ஆசிர்வதிக்கப்பட்ட தூய அரச மக்களினமாக நாம் செல்வோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார். ஆமென். நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவரிடத்திலே எடுத்துரைப்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. படைப்பின் சிகரமான இறைவா, நீர் எங்களை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் உம் பிரதிநிதிகளாக எங்களுக்கு அளித்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், எங்கள் புதிய பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, இருபால் துறவியருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் எங்களை ஆன்மீக வாழ்வில் வழிநடத்தவும் தங்களது புனிதமான துறவற வாழ்க்கையில் நிலைத்து நின்று அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆன்மாக்களை மீட்டு அரசில் சேர்க்க அவர்களுக்கு போதிய ஆன்ம உடல் உள்ள சுகத்தையும் தூய ஆவியின் நாணத்தையும் தரவேண்டி அன்னை மரியாளின் பரிந்துரையோடு இறைவா உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவ்வுலகில் குழந்தையாக அவதரித்து வாலிபனாக எங்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டிய இறை மகனே, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவும் பெற்றோர்
பெரியோர் ஆசிரியர்களை மதித்து கீழ்ப்படிந்து நடக்கும் பண்பையும் தெய்வ பயத்தோடு தூய ஆவியின் கனிகள் கொடைகளை பெற்று வழி நடக்கவும் இளைஞர் இளம் பெண்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பும் ஏற்ற வாழ்க்கை துணையையும் தந்து உமது நிழலாக அவர்கள் வாழ வரம் வேண்டி அன்னை மரியின் பரிந்துரையோடு உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, நீர் உம் மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற திரு குடும்பத்தின் வழியாக விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்தீரே. எங்கள் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும், குறிப்பாக இன்று திருப்பலியை சிறப்பிக்கும் அருங்கொடை இயக்கம், வின்சந்தேபால் பாடகர் குழு குடும்பங்களில் நீர் உம் அன்னையோடும் தந்தையோடும் வந்து தங்கி எங்கள் குடும்பங்களிலுள்ள அனைத்து குறைகளையும் நிறைவாக்கி நீர் அரசராய் இருந்து திரு குடும்பத்தின் பண்பு நலன்களையும் மதிப்பீடுகளையும் எங்கள் குடும்பங்களில் நிறுவி திரு குடும்பத்தில் நீர் எவ்வாறு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து மதித்து மாண்புடன் வாழ்ந்தது போல எங்கள் குடும்பங்களில் நாங்கள் அவ்வாறு வாழவும் எங்கள் குடும்பங்களையும் ஒரு திரு குடும்பமாக மாற்ற வேண்டி அன்னை மரியின் பரிந்துரையோடு இறைவா உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். அரசர்க்கெல்லாம் அரசராகிய எங்கள் இறைவா, எங்கள் நாட்டிற்கு நல்ல தலைவர் வரவும் எங்கள் நாட்டில் உள்ள வறுமை கொடுமை பகைமை நீங்கி அமைதி நிலவவும் காற்று நிலம் நீர்வளம் பெருகவும் பஞ்சம் வஞ்சம் நீங்கி ஏழை எளிய மக்கள் மற்றும் நோயுற்றோர் நலம் பெறவும் நாடு வீடு காடு செழிக்கவும் பசி பனி பாவம் அழிந்து மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ வரம் வேண்டி அன்னை மரியாளின் பரிந்துரையோடு உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமானவரே, பல சூழ்நிலைகளிலே நாங்கள் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று நாங்கள் கத்துகின்ற பொழுதெல்லாம் எங்களை சுற்றி பலர் அதட்டுகின்ற வண்ணமாக எங்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் எங்கள் குரலை எழுப்பாமல் இருந்துவிட்டபடியினால நாங்கள் இன்னமும் பார்வை பெறாத பர்த்திமேயை போல வாழ்ந்து விட்டதற்காக எங்களை மன்னியும். நீர் அவரிடம் கேட்டது போல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டீரே. அவருடைய பதிலோ, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும், நான் மீண்டும் கிறிஸ்தவனாக வாழுவதே தூய அரச மக்களினமாக இருப்பதை என்பதை நாங்கள் உணர பண்ணுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அச்சனை போவாய்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாமல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலேற்றிய பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மரியா தம் கண்ணிமையால் உமக்கு ஓப்பளித்து திருமகனாகி எங்கள் ஆண்டவரை தாழ்ச்சியினால் கருதரித்தார். புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மக்கள் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகள் உமக்கு உகந்தவையாய் இருப்பவனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவரே தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பிழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். கனிவு மிக்க தந்தையே, இதோ இந்த மாலை வேளையிலே உம்முடைய சன்னதியிலே முழந்தால் படிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் கண்ணோக்குகிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் பல தருணங்களிலே இரக்கம் இல்லாதவர்களாகவும் ஒளியின் மக்களாக இல்லாததற்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னியும். எப்பொழுது நாங்கள் உம்மை விட்டு பிரிந்தோமோ அப்பொழுது நாங்களும் முன்பு பார்வை பெற்றவர்களாகத்தான் இருந்தோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்வை பெற வேண்டும் என்று உம்மிடத்திலே வந்திருக்கிறோம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டீரே. ஆண்டவரே, எங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் அறிந்திருக்கிறவர் நீர் மட்டுமே. எனவே நாங்கள் மீண்டும் பார்வை பெற்று ஒளியின் மக்களாகவும் இரக்கமுள்ள மக்களாகவும் இருக்க தூய அரச மக்களினத்தாரை சேர்ந்தவர்களாக இருக்கும்படியாகவும் எங்களுடைய நடத்தையிலே நாங்கள் ஒழுக்கமுடையவர்களாக இருக்க எங்களுடைய கண்களை திறந்து நாங்கள் மீண்டும் பார்வை பெற்று வாழுகின்ற பொழுது மட்டுமே உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லக்கூடிய வார்த்தையில
நாங்கள் உண்மையுள்ள கிறிஸ்தவனாக வாழக்கூடும், வாழ முடியும் என்பதை எங்களுக்கு புரிய வைப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த நாளில் இறந்த ஆன்ம இலைப்பாட்சிகளாக ஆந்தனி சாமி பெர்னாண்டோ, அருட் சகோதரி டயானா மேரி, ஜோசப் ராஜரத்னம் பெர்னாண்டோ, ரோசி தாமஸ், டிஏ தாமஸ், ஃபிலோமினா ஸ்டீஃபன் மற்றும் சௌமியா, மேலும் நம்முடைய குடும்பத்தில் இறந்து போயிருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களையும் நினைவு கூறுவோம். முன்பின் தெரியாத, மறந்து போன, யாரும் நினையாத ஆன்மாக்களையும் சிறப்பாக நம் ஒவ்வொருடைய ஜபத்திற்காக உத்தரிக்கின்ற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புறம் தள்ளிவிடாமல் அவர்களையும் நினைவு கூறுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேட்டு மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெருன்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று
உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரகத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அரும் மருந்தாகவும் இருப்பவனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். என் அன்பு மகனே மகளே, என்னை விட்டு பிரிந்திருந்தது போதும், என் அருகிலே வா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்து நமக்கு தேவையான வாழ்க்கையை கொடுக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் இவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக.
பிதாவே, கிறிஸ்துவின் திருவுடலை, கிறிஸ்துவின் திரு இரத்தமே, கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை, கிறிஸ்துவின் பாடுகளை, ஓ நல்ல இயேசுவே, ஓம் திருக்காயங்களுக்குள் உம்மிடமிருந்து தீய பகைவரிடமிருந்து எனது இறப்பின் வேளையில் உம்மிடம் வர புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இறைவேண்டல் ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூயாவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புணவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் ஓம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து ஓம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கிய திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கை மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். இறையேசுவில் பிரியமானவர்களே, கடந்த ஓராண்டாக சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பலியையும் மற்றும் ஒரு மாதமாக நமக்கு உதவி பங்கு தந்தையாக சிறப்பாக பணிபுரிந்தவரும் ஒவ்வொரு நாளும் திருப்பலிகள் பாடுகள் மூலம் நமக்கு மறை உரை வழங்கியவரும் அருட்பணி சதீஷ் அவர்கள் வரதபாளையம் தட அருகாமையில் செட் ஆன்ஸ் பள்ளியின் தாளராக பணி செய்தவர். தற்போது இடம் மாற்றலாகி தேனி அருகிலுள்ள சின்னமனூர் பங்கிற்கு செல்கின்றார். பெரிய பங்கு, ஏற்கனவே அந்த பங்கில் 2 பேராயர்கள் நிறைய அருட்தந்தையில் இருந்திருக்கிறார்கள். அங்கு உதவி பங்கு தந்தையாக செல்லுகின்றார். அங்கு செல்லிட்டிருக்கேன் நான். ஆகவே அவர்கள் பணி சிறக்க பங்கு தந்தையர்கள் அருட்பணி B.A. அந்தோணிராஜ், அருட்பணி ராக்சின்னப்பா, அருட்கணியர்கள், பங்கு பேரவை அன்பையங்கள், பக்த சபைகள், இங்கு இருக்கின்ற அனைவரும் சார்பாக கடவுளை எழுப்பி வாழ்த்துவோம், பாராட்டுவோம். நன்றி தெரிவிக்கும் விதமாக திருவாளர் அருள்சாமி அவர்கள் அருட்தந்தைக்கு பொன்னாடை அணிவிப்பார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளை சிறப்பித்த வின்சென்ட் பால் பாடகர் குழு மற்றும் அரும்கொடை இயக்கம் இவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நாளை சிறப்பிக்க வேண்டியவர்கள் மறைக்கல்வி பிள்ளைகள், ஆசிரியர்கள். மேலும் சனிக்கிழமை அன்னைக்கு முடிசூட்டு விழா மரியாயின் சேனையினர் வழி நடத்துவர். பிரியமானவர்களே, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு என்று இப்படியாக சொல்வது உண்டு. இந்த பங்கிற்கு நான் வந்தது அருட்தந்தை SX அமல்ராஜ் வழியாக முதன்முறையாக
ஆசிரியை மெல்ஃபதாஸ் அவருடைய அந்த இறப்பின் திருப்பலியிலே நான் பங்கெடுக்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்பாக நான் அருட்தந்தை எஸ்எக்ஸ் அமல்ராஜ் இருக்கக்கூடிய கொரட்டூர் பங்கில் உதவி பங்கு தந்தையாக அமைக்கப்படாவிட்டாலும் அங்கு உதவி பங்கு தந்தையாகத்தான் இருந்தேன். சொல்ல வேண்டுமே ஆனால் நான் என்னுடைய சபை தலைவருக்கு நான் செக்ரட்டரியாக இருந்த காலத்திலிருந்து நான் அவருக்கு பணி நியமிக்கப்படாத ஒரு உதவி பங்கு தந்தையாக இருந்திருக்கிறேன். புழலிலிருந்து சின்னமலை வரை நான் எல்லா பங்குகளுக்கும் நான் சென்று திருப்பலி ஆற்றிருக்கிறேன். இது என்னுடைய குருத்துவத்தின் 4வது ஆண்டிலே நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். முதல் ஆண்டில் நான் சேலம் பேராலயத்திலே கத்தீட்ரலிலே நான் இருந்தேன். அதன் பிறகு அங்கிருந்து விகாரேட் திருச்செங்கோடு சேலம் அங்கே சென்றேன், அங்கிருந்தேன் ஒரு ஆண்டு காலம். அதன் பிறகு என்னுடைய சபை தலைவருக்கு 2 ஆண்டு காலம் செயலாளர் செக்ரட்டரியாக நான் இருந்தேன். அதைத் தொடர்ந்து எங்களது பள்ளி சென்ட் ஆன்ஸ் இங்கிலீஷ் மீடியம் வர்தயபாளையத்தில் கரஸ்பாண்டன்ட் தாளாளராக இருந்தேன். திடீரென மாற்றுப்பணி என்னை தேனியிலே இருக்கக்கூடிய டி சிந்தலச்சேரி என்கின்ற ஒரு பங்கிற்கு உதவி பங்கு தந்தையாக நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன். நாளை காலை நான் அங்கே இருக்க வேண்டும் என்பது இப்பொழுது என்னுடைய பங்கு தந்தையினுடைய கட்டளையாக இருந்தபடியினாலே இன்றைய இரவு உணவு அருந்துவிட்ட பிற்பாடு இங்கிருந்து நான் பயணம் செய்கிறேன். எனவே உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறேன். எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு பங்குலெல்லாம் எனக்கு அனுபவம் கிடையாது. 4 வருஷம் தான் சாமியார். அதில் 3 வருஷம் 2 வருஷம் செக்ரட்டரியாக இருந்துட்டேன், 1 வருஷம் கரஸ்பாண்டண்டாக இருந்துட்டேன். அதன் பிறகு இப்பொழுது நான் போகக்கூடிய பங்கை பார்க்கின்ற பொழுது எல்லோருடைய குடும்பத்திலும் ஒரு குருவானவரும் ஒரு அருட்கண்ணியரும் இருக்கிறார்கள் என்பதை அந்த பங்கினுடைய செய்தியை நான் அறிந்து கொண்டேன். என்ன ஒரு பெருமை அல்லது என்ன ஒரு மார்தட்டி சொல்லக்கூடிய ஒரு பெருமை என நினைக்கின்ற பொழுது, இங்கே இருப்பதும் திருவிருதி ஆண்டவர் ஆலயம்தான். நமது பாசமிகு பங்கு தந்தை B.I. அந்தோணிராஜ் அவர்களும் செல்லுவதும் திருவிருதி ஆண்டவர் தான். நானும் செல்வது திருவிருதி ஆண்டவர் ஆலயம்தான் என்பதிலே நினைக்கின்ற பொழுது எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நிம்மதி இருக்கின்றது. ஆனால் அதை தாண்டியும் ஏதோ ஒரு மூலையிலே அல்லது இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் தட் would be the boundary of தமிழ்நாடு. ஸோ அது பக்கத்தில் மூணாறு குமிளி என்று இப்படியாக சொல்லுகிறார்கள். அந்த சுற்றுப்பயண ஒரு இடமாக இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த தருணத்திலே நான் பாசமிகு பங்கு தந்தை B.I. அந்தோணிராஜ் அவர்களுக்கு நான் எண்ணில் அடங்கா நன்மை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன், பிரியமான சகோதர சகோதரிகளை. எனவே இந்த தருணத்தில் பங்கு தந்தை B.I. அந்தோணிராஜ் அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தையாக இருந்த ஃபாதர் சஜு, ஃபாதர் தாமஸ் ஆல்வா எடிசன், ஃபாதர் யூஜின், இப்பொழுது உங்களுக்கு புதிய உதவி பங்கு தந்தையாக இருப்பவர் ஆண்டோ, அவரை எனக்கு பிரதராக இருக்கின்ற காலத்திலிருந்து எனக்கு தெரியும். எனவே இந்த பங்கானது நான் வருகின்ற பொழுதெல்லாம் இது ஏதோ எங்களுடைய தலைமை இடம் குமரன் நகரிலே தான் இருக்கிறதே தவிர வேறு எங்கும் கிடையாது. ஆனால் நான் இங்கே வந்த பிற்பாடு அங்கு செல்வதற்கு எனக்கு ஒரு துளி கூட எனக்கு விருப்பம் இல்லை என நினைக்கின்ற பொழுது இந்த பங்கில் என்னோடு பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நான் திருப்பலி ஆற்றுகின்ற பொழுதோ அல்லது திருத்தந்தை அல்லது உங்கள் பங்கு தந்தை எனக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற பொழுதெல்லாம் எண்ணில் அடங்கா சந்தோஷத்தோடு இந்த திருப்பலியை நிறைவேற்ற எனக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற பொழுதெல்லாம் நான் அதை உளமாற நான் என்னுடைய மனசு திருப்தி வெளிப்படுத்தும்படியாக நான் செய்திருக்கிறேன் என்பதில் சொல்வதில் எந்தவித குறையும் இல்லை. எனவே உங்கள் பாசத்திற்கும் உங்களுடைய அன்பிற்கும் உங்களுடைய வழிகாட்டுதற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மேலும் நான் செய்ய போகின்ற அங்கேயும் பள்ளிக்கூடமும் இருக்கிறது, பங்கும் இருக்கிறது. சொல்ல வேண்டுமேயானால் இதே மாதிரியான ஒரு பங்காக இருக்கிறது என்பதை நான் கேள்வியுற்றேன். எனவே தயவு செய்து நான் 4வது வருடம்தான் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். திரும்ப சொல்லுகிறேன்,
கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் போதர். எனவே ஒரு சில நேரத்தில் என்னை கேட்குறவங்க ரொம்ப வயசான சாமராக இருப்பீங்களோன்னு சொல்லும் பொழுது, சரி அதுவும் ஒரு நன்மைக்கு தானே, எல்லாம் நன்மைக்கு தானே என்று எடுத்துக்கொண்டு நான் என்னுடைய பயணத்தை நான் தொடங்க இருக்கிறேன். எனக்காக நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்திலே ஜபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நானும் உங்களுடைய பங்கிற்காகவும் உங்களுடைய குடும்ப நலன்களுக்காகவும் உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நிச்சயமாக ஜபிப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. யோவான் நற்செய்தியில் 14வது அதிகாரத்தில் 18வது இறைவசனத்தில் இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், மீண்டும் உங்களிடத்தில் திரும்ப வருவேன். உங்கள் பங்கு தந்தை எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார் என்றால் நிச்சயமாக இந்த இடத்துல நான் திருப்பலி எத்தனையோ புழலிலிருந்து சின்னமலை வரை நான் சென்றிருக்கிறேன் திருப்பலி ஆற்ற. இந்த இடத்திலும் இந்த பீடத்திலும் திருப்பலி ஆற்றுகின்ற பொழுது அல்லது இங்கே ஆற்றுகின்ற திருப்பலியை போல வேறு எந்த இடத்திலும் நான் அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சியையோ அல்லது ஒரு புனிதத்துவத்தையோ அல்லது மேன்மத்துவத்தையோ நான் உணர்ந்தது இல்லை என்பதிலே நான் பெருமை தட்டி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதிலே. மேலும் உங்களுடைய நண்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி. என்னுடைய பயணத்திற்காகவும் என்னுடைய பணிக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் நிச்சயமாக ஜெபிப்பேன், ஜெபித்து கொண்டிருப்பேன். எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தேங்க்யூ நன்றா. ஒன்றாம் தேதி காலை முதல் வழக்கம் போல் திருப்பலிகள் நடைபெறும். சனிக்கிழமை முதல். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவை இடைவிடாது பின்பற்றி உமது திரு அவையின் ஊழியத்தில் என்றும் நாங்கள் கருத்தாயிருந்து பணியினால் மகிழ்ச்சியை கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு பாதுகாத்தளித்து ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பிரியமானவர்களே, ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய மத்தியிலே ஒரு சிந்தனை என்னவென்றால், ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லுவீங்க. அப்படியா? நிச்சயமாக கிடையாது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், எனக்கு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இருக்கிறது, கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறது, எனது இடது கால் இன்னும் சரியான உணர்ச்சி இல்லாமல் தான் இருக்கிறது. எனவே தயவு செய்து உங்களுடைய அனுதின ஜபத்தில் எனக்காக ஜபித்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.
வீடோறும் வாழ்வு தந்திடுவார். தேனூரும் வாழ்வு கண்டிடுவார். இறைவிலா சகாயமாதா, இறையிலா தெய்வமாதா, அவவிடை தீர்ப்பார், பரமுனை சேர்ப்பார், நிதம் துணை சேர்ப்பாய். திருத்தந்தையின் நிதமுனை சேர்ப்பாய். திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காகவும் இன்றைய திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்ட கருத்துகளுக்காகவும் சிறப்பாக அருட்பணியாளர் சதீஷ் அவர்களின் உடல் நலத்திற்கும் அருட்பணிக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சேஷின் மதுரமான திருதயமே, என் சிநேகமாயிரும், மரியாயின் மாசற்ற இருதயமே, என் ரட்சணியமாயிரும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.